நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நமது உடலை, நமது உயிரை இறைவனுடைய கட்டளை கொண்டு பாதுகாக்கக்கூடிய 2 வானவர்கள். முன்னால ஒரு வானவர், பின்னால ஒரு வானவர். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பகலுக்கென்று நமது உடலை, செயல்பாடுகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள். ஆனால் நமக்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு பாதுகாக்கக்கூடிய வானவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. பகல்ல 2 பேரு, இரவுல 2 பேரு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் நம்மிடத்திலே பகல்ல 4 வானவர்கள் இருக்கிறாங்க. பகல்ல 4 வானவர்கள், இரவுல 4 வானவர்கள். பகல்ல 4 வானவர்கள், 2 வானவர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக முன்னாலும் பின்னாலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 2 வானவர்கள் நமது நன்மைகளை பதிவு செய்ய ஒருவர், நமது தீமைகளை பதிவு செய்ய ஒருவர். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வானவர்கள்? 4 வானவர்கள். அப்ப இரவு ஆகிவிட்டால், அப்ப இரவிலும் நமக்கு முன்னாலும் பின்னாலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய 2 வானவர்கள், நமது செயல்பாடுகளை, நன்மைகளை எழுதக்கூடிய ஒரு வானவர், தீமைகளை எழுதக்கூடிய ஒரு வானவர். அப்ப எத்தனை வானவர்? ஒவ்வொரு மனுஷன்டையும் 4 வானவர்கள். கண்ணியமிக்கவர்களே, இருவருடைய பணி நம்மை பாதுகாப்பது, மற்ற இருவரின் பணி நமது நன்மைகளையோ தீமைகளையோ எடுத்து எழுதி பாதுகாப்பது. இதைத்தான் சூரத்துல் காஃப்